ஸோ எந்த கண்ட்ரி எடுத்து போகிறோம்னாக்க ஆஸ்ட்ரியா வந்து நம்ம ட்ரிப்போட 4th கண்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரயில் ஜெட் ட்ரெயினுங்க, ஓபிபி ரயில்வே சர்வீஸில் வரும் இது. ஸோ நம்ம ஸ்விஸில் இருந்தது வந்து பார்த்தோம்னாக்கா எஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரயில்வே சர்வீஸ் அது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற ட்ரெயின் வந்துட்டு எஸ்பிபி. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து இந்த ரயில் ஜெட் ஃப்ரம் ஓபிபி. ஸோ இதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஜூரிக்லேருந்து நான் இன்ஸ்புருக் போகிறேங்க இப்போது ஃபஸ்ட்டு. ஸோ இன்ஸ்புருக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு வந்து 4000 rupeesங்க டிக்கெட்டு. ஸோ இது வந்து டே ட்ரிப் மாதிரி நான் போகிறேன் இன்ஸ்புருக் வந்து ஒரு ஃபுல் டே நான் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து சால்ஸ்பர்க் போயிட்டு அங்கேருந்து ஃபர்தராக ஆஸ்ட்ரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஃபேமிலி ஜோனுங்க. இதில் எக்கனாமி ஜோன் ஒன்று இருக்குது, ஃபேமிலி ஜோன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவைட் ஜோன் ஒன்று இருக்குது. குவைட் ஜோன்லாம் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், ரொம்ப கத்தி பேசுகிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபேமிலி ஜோனில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் கத்தி பேசலாம், குழந்தைங்கள்லாம் வந்தால் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டு வரீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ட்ரெயினில். எஸ்பெஷலி வந்து இந்த ரூட்டில் நீங்கள் போகிறீங்கனாக்கா இன்ஸ்புருக்குக்கு செம்ம சீனிக்காக இருக்குங்க இந்த ரூட்டு. நான் இப்போ போகிற வழி பூரா வந்துட்டு நம்ம சீனிக்கிறேன். நான் அந்த நேற்று சுவிட்சர்லாண்டில் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எல்லா இடமும் சீனிக்காக இருந்தது இல்லை சுவிட்சர்லாண்டில் பார்க்கும்போது. இதுவும் அதே மாதிரி தான் சுவிட்சர்லாண்டோட பார்டரில் வரதுனால தான் ஆஸ்ட்ரியா வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே ஆல்ப்ஸில் வருது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஒரு வழியாக 7th டே நம்ம வந்து நம்மளோட 4th கண்ட்ரிக்கு என்டர் ஆகிட்டோம். ஆஸ்ட்ரியா இன்ஸ்புருக்கில் இருக்கோம் நம்ம இப்போது. செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இன்ஸ்புருக்கில் காலை வச்ச உடனே வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ப்ஸ் ரேஞ்சஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சில்லுன்னு இருக்குது. இப்போ இறங்கணுன்னு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல் ஹேக் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டே ட்ரிப்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா கையில் வந்து லக்கேஜஸ் வச்சுருப்போம் கரெக்டாக. இந்த லக்கேஜஸை வந்து நம்ம எங்கே வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இது தாங்க லக்கேஜ் லாக்கர் ஏரியா. இங்கே வந்து பார்த்துட்டிங்கனாக்க ஆள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் தான். நீங்களாகவே உங்களோட லக்கேஜ் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபுல் டே இங்கே சுற்ற போகிறதுனால இவங்கள மாதிரி நானும் நம்ம லக்கேஜ் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே போயிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து சைஸ் போட்டிருக்கு பாருங்கள், எல்எம் எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க உங்களோட பேக்குக்கு என்ன மாதிரியான சைஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அதில் இப்போ நான் வந்து எக்ஸ்எல் சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னோடய இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ என்னென்ன காமிச்சிருக்குனாக்கா 3 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு 4 யூரோ, இன்னொரு ஆப்ஷன் வந்து 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு 6 யூரோங்க. ஸோ நம்ம எப்படி 3 ஹவர்ஸ்க்குள்ள வர முடியாது. இன்றைக்கி நம்ம ஒரு 7-8 ஹவர்ஸ் நம்ம சுற்றுறோம். அதனால் 24 ஹவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோன்னாக்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடு ஜென்ரேட் ஆகிடுங்க. ஸோ இந்த கோடு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த கோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த லாக்கர் ஓப்பன் பண்ண முடியும். திரும்ப நம்ம ட்ராப் பண்ணும்போது லக்கேஜ் நம்ம திரும்ப எடுக்கும்போது. ஸோ கார்டில் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டேப் அண்ட் பே பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கனாக்க பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு லாக்கர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி லாக்கரு பக்கத்துலேயே கிடச்சிடுச்சு, பேமெண்ட் ஏரியா பக்கத்துலேயே. ஸோ இது உள்ள இன்றைக்கி பேக்கை வச்சுட்டு ஃப்ரீயாக ஃபுல்லாக இன்ஸ்புருக்கை சுற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கனாக்கா மெக்டீலில் முடிச்சிடுறோங்க. ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு 3.5 யூரோஸ் தான். நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு 370 ரூபா தான் இந்த பர்கரு. எவ்வளோ பெரிய பர்கர் பார்த்தீங்களா, 370 ரூபாய்க்கு. ரோலியா மெக்டீலில் சாப்பிட்டாங்க. இதுதான் இன்ஸ்புருக் ஸ்டேஷனு. இந்த லக்கேஜ் ஸ்டோரேஜ் சொன்னாங்க, அது வந்து மோஸ்ட்லி யூரோப்பில் வந்துட்டு எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது பாருங்கள் இன்ஸ்புரூக்கில். செம்மையாக இருக்குது. இன்றைக்கி க்ரௌட் ரொம்ப இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பில் வந்துட்டு செட்டில் ஆகணும், சீக்கிரமாக சம்பாரித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி. ஈவன் தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு வந்து வேலைக்கு வந்து ஏர்ன் பண்ணாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. பட் என்னென்னா இங்கே ஆகிற எக்ஸ்பென்சஸ் வந்து அதுக்கு மேலே ஆகுங்க. நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% எடுத்து வைங்க. மற்ற எக்ஸ்பென்சஸ் அது இப்படின்னு போக ஒரு 50 to 60,000 உங்களுக்கு செலவாகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 40% நீங்கள் சேவ் பண்ண முடியும் நம்ம ஊரில் கரெக்டாக செலவு பண்ணாக்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் வாடகைக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆகும் இங்கே. அது இல்லாமல் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. இங்கே இது பண்ணி எந்த செலவு பண்ணிங்கனாலும் பயங்கர காஸ்ட்லி. ஒரு திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ 5 லட்ச ரூபா வாங்கி ஒரு 3-4 லட்ச ரூபா மினிமம் செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வைங்க. நீங்கள் அது இல்லாமல் இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 years ஒன்ஸோ நீங்கள் ஊருக்கு வருவீங்க போவீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 3-4 lakhs செலவாகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே சேவ் பண்ணலாம். பட் ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் சேவ் பண்ண முடியாதுங்க இங்கே ஆகிற செலவுக்கு. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னாக்க. இதுவே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்க அப்போ கண்டிப்பாக நல்லா சேவ் பண்ணலாங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட்டு ரொம்பலாம் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சு பயங்கரமாக சேர்த்து செட்டில் ஆகுறதுங்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்கும். அவ்வளோ ஈஸி கிடையாது. லைஃப் இஸ் சம்வாட் காம்ப்ளிகேட்டட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே சில விஷயங்களில். பட் என்னென்னா டு பி ஃப்ராங்க் இங்கே உள்ள ஒரு நல்ல காற்றோ, நல்ல ஒரு தண்ணியோ, இல்லை இங்கே கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோ, நல்ல சர்வீசஸோ, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ நம்ம ஊரில் கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரோடெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நல்ல ஒரு க்ளீனான ஒரு ஸ்ட்ரீட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப ரேர் இருக்குது நம்ம ஊர்லேயும். பட் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ பொல்யூஷன் நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னாக்க ஒரு 1 கிலோ டஸ்ட்டு வந்து உங்கள் மூக்குக்குள்ளே போய் லங்ஸ்குள்ளே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகி தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ ப்யூரான ஏர் பார்க்க முடியும், நீங்கள் வந்து சுவாசிக்க முடியுமோ நீங்கள் சுவாசிக்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்குது. ஒரு குப்பை இல்லை, ஒரு டஸ்ட் இல்லை, ரோடெலாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்றைக்கு அந்த லெவல்லாம் ரீச் பண்ண போகிறோன்றது வந்து எனக்கு எப்போது நடக்கும்னு கூட தெரிலங்க. ஓகே, என்ன தான் இவங்களை வந்து ஆஹா ஓஹோ அப்படிலாம் புகழ்ந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு மோசமான டார்க் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பதவி காசை, இடத்துக்கு ஆசை, நிலத்துக்கு ஆசை, அந்த மாதிரி வந்து இவங்க நிறைய ஆசைகள் பட்டு அதுக்காக இழந்தது, அதுக்காக மக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து வேர்ல்டில் எங்கேயுமே நடக்க முடியாத அளவுக்குலாம் இங்கே நடந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்து வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வந்து நடந்ததுக்கு காரணம் எந்த கண்ட்ரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதோட ட்ரிகர் பாயிண்ட்டு ஆஸ்ட்ரியா தாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ரியா தான் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன், ட்ரிகர் பாயிண்ட்டு. இதோட ஹிஸ்ட்ரிக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க இவங்க வந்து ஆஸ்ட்ரியாவும் ஹங்கேரியும் வந்து டுயல் மொனார்க்கியாக ஒரு இன்டகிரேட்டட் கண்ட்ரியாக இருந்திருக்காங்க. அவங்களோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 1867 வந்து இது ஒரு எம்பையராக இருந்திருக்காங்க அன்டில் 1918 வரைக்கும். ஸோ இந்த டுயல் மொனார்க்கியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்ட்ரிஸோட பீப்புள் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. லைக் ஜெர்மன்ஸு, ஹங்கேரியன்ஸு, ஸ்லாவ்ஸு, செக் ரிப்பப்ளிக்கன்ஸு, செர்பியன்ஸு, குரோவேஷியன்ஸு, இட்டாலியன்ஸு, ரொமேனியன்ஸுன்ட்டு பெரிய எத்தனிக் குரூப்புங்க இவங்களோட இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எம்பையரில் இருந்தது. அப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்ட்ரியாவில் இருந்த ஒரு இந்த ராஜாவோட வாரிசுங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்ச் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்றவர். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜூன் மாதம் 1914, அதாவது அந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன அந்த இயரு. ஸோ அந்த ஜூன் மாதம் வந்துட்டு அவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க. சராயவோ அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு ஒருத்தர் அசாசினேட் பண்ணிட்டாரு. அவர் யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா செர்பியாவிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அசாசினேட் பண்ணதுனால ஆல்ரெடி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இந்த மொனார்க்கி வந்துட்டு மற்ற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடயும் வந்து மெயினாக எஸ்பெஷலி வந்து செர்பியா வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அவங்கள அடித்து காலி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆஸ்ட்ரியாவும் ஹங்கேரியும் சேர்ந்து செர்பியாவை காலி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிவிட்டு எல்லா ட்ரீட்டிஸையும் அவங்க மீறி செர்பியா மேலே வந்து படையெடுத்திருக்காங்க இவங்க. அப்போது என்ன இருக்குது அப்படின்னாக்க ஆஸ்ட்ரியாவுக்கு வந்துட்டு ஜெர்மனி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் செர்பியாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரஷ்யா வந்துருக்குங்க. ஸோ ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்து செர்பியாவுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கண்ட்ரி அந்த மாதிரி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்ற நேமில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டலி இவங்க 3 பேர் ஒன்றா இருந்திருக்காங்க.
அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து யாராருனாக்கா ஃப்ரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டனுங்க. இவங்கெல்லாம் ஒரு இதில் இருந்திருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துருச்சு அப்படின்னோடனே, சர்பியாவுக்கு சப்போர்ட்டாக வந்துருச்சுன்னு ஜெர்மனி வந்துட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக வார் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டாக வார் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸையும் பக்கச்சிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. இந்த சைடில் யாராவது பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா, ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, இட்டலி. ஆக்சுவலாக இட்டலி வந்து ஃபஸ்ட்டு இவங்களோட இருந்திருக்காங்க. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சைடு கட்சி மாறிட்டாங்க. இது இல்லாமல் வந்து செர்பியா, பெல்ஜியம், ஜப்பான், ரொமேனியா, சைனா. சைனாவிலேருந்து ஒர்க்கர்ஸ் மட்டும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று குறிப்பாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேருந்தும் ட்ரூப்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷோட காலனியில் இருந்த கண்ட்ரிஸ் லைக் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இதுலேருந்துலாம் வந்து ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டிலேருந்து மட்டும் 10 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்திருக்காங்க வேர்ல்டு வார் 1க்கு. எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிறதுக்காக நம்ம ஊர் மக்களை பலிகடாவாக்கி அநியாயம் பண்ணியிருக்கானுங்க இந்த யூரோப்பியன்ஸு, எஸ்பெஷலி இந்த பிரிட்டிஷு. ஸோ ஆனால் இந்த சைடு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அலைட் பவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸ் ஆஃப் ஃப்ரம் யூரோப்பும் வந்துட்டாங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டாக. யாருக்கு அகேன்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி. ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க யார் கை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஒட்டோமன் எம்பையர்னாக்கா இவங்க டர்க்கிஷ், இன்றைக்கி இருக்க டர்க்கி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டு 3 பேர் மட்டும்தான் ஒன்றா இருக்காங்க. பட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது இல்லாமல் 1917 வந்து யூஎஸ்ஏவும் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த சைடில். ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் லைட்டாக ஏதோ ஜெர்மனி ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க யூஎஸ்க்கு. அதனால் இவங்க கடுப்பாயிட்டு யூஎஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா எப்படி பார்த்தாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பயங்கரமாக அடி வாங்கி மொத்தமாக அவங்க காலி ஆகிட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா இவங்க எல்லாமே வந்து தங்களோட தோல்வி ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனதுனால வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வந்து 1918 முடியுதுங்க. ஆனால் இதில் ஏற்பட்ட ஹியூமன் லாஸ் மட்டும் பார்த்திங்கனாக்கா 2 கோடி பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க வேர்ல்டு வைடாக. 2 சைட்லையுமே செத்து போயிருக்காங்க. இந்த பில்டிங் சைஸை பாருங்கள். இங்கே ஆரம்பித்து அது பாட்டுக்கும் போகுது அது வரைக்கும். எல்லாம் 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் கட்டி வச்சுருக்காங்க பில்டிங்லாம். இந்த ஆர்ட் சூப்பராக இருக்குது பார்க்க. அவங்களோட லோக்கல் கல்ச்சர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பில்டிங் பேர் தாங்க கோல்டன் ரூஃப். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட் இன் இன்ஸ்ப்ரூக்கிங்க. இது தாங்க ஓல்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ யூரோப்பில் வந்து ஆல்ஸ்டாட் அப்படிம்பாங்க, அப்படின்னா ஓல்ட் ஸ்ட்ரீட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பழைய காலத்து பில்டிங்ஸ், பழைய சிட்டி. ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியாஸு, ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஷாப்பிங் பார்த்திங்கனாக்கா நிறைய சாவனியர்ஸ் தாங்க இங்கே கிடைக்குது. நிறைய இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய ஐட்டங்கள், ஷோகேஸில் வைக்கிற ஐட்டங்கள், இந்த மாதிரி நிறைய ஷோ பீசஸ் அந்த மாதிரிலாம் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாக்கா இது சுவிட்சர்லாண்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் யூரோப்பில் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரி தான் ஆஸ்ட்ரியா. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு வாக் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. செம்ம அழகாக இருக்குது. அது இல்லாமல் இது ரொம்ப சின்ன ஊருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே தான் சுற்றி வந்துட்டுருக்கோம் இந்த ஏரியாவை. இது வந்து இன்ஸ்ப்ரூக் கத்தீட்ரல், அந்த பில்டிங் தெரியுதுல்ல. ஸோ இந்த ஓல்ட் டவுன், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் பார்த்திங்கனாக்கா மரியா தெரசி ஸ்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமில் ஒரு இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்ப்ரூக் கத்தீட்ரலு. அப்புறம் நான் அந்த கோல்டன் ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பார்த்தோம்ல அந்த இடம். அப்புறம் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இம்பீரியல் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ எல்லாமே க்ளோஸ் பையில் இருக்கும். இதெல்லாம் தான் மஸ்ட் விசிட் பிளேசஸ் இங்கே. இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நாட் கெட்டேபான்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் கார் இங்கே இருக்குங்க.
அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆல்ப்ஸில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் கூட்டு போவாங்க. ஒரு ஃபினிகுலர் ரைடில் போவீங்க. அங்கேருந்து அகெயின் கேபிள் கார் கனெக்ட் பண்ணி போவீங்க. லைக் நம்ம எஸ்டர்டே சுவிட்சர்லாண்டில் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இது பண்ணதுனால அகெயின் இதை ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நான் அதை பண்ணல. மற்றபடி எல்லா பிளேஸஸும் பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பீரியல் பேலஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். இது தாங்க இம்பீரியல் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 15th century கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பில்டிங்கு என்னம்மா கட்டியிருக்காங்க பாருங்கள். வாழ்ந்துருக்காங்க நல்லா. இந்த ஏரியாலாம் வின்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குங்க. பேக் சைடில் ஃபுல்லாக அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே ஸ்னோ மவுண்டன்ஸாக தான் தெரியும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வின்டரில் இங்கே. ஸோ அந்த பேலஸ் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங் அண்டு உள்ள பெரிய ஃப்ரீ ஏரியாலாம் விட்டுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது. ட்ரைனிங் ப்ராக்டிஸ் ஜாப். நம்ம ஊரில் நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. சைக்கிள் ஓட்டுறதுன்னு எவ்வளோ பெரிய ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைஸ், பியூட்டிஃபுல் இன்ஸ்பிரூக்கு பாருங்கள். மோஸ்ட் கலர்ஃபுல் சிட்டியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆனால் பில்டிங்கோட டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாமே ஒரு அந்த காலத்தில் கட்டினது எல்லாமே ஒரே டிசைனில் கட்டியிருக்காங்க. அதில் ரொம்ப ஓல்டு பில்டிங்ஸ் வந்து அந்த லைக் பேலஸ் அந்த மாதிரி கட்டியிருக்கிறதும் இருக்குது பிரம்மாண்டமாக. மிக்சட் வித் மாடர்ன் பில்டிங்ஸும் இருக்குது இதில். ஆனால் இந்த மாடர்ன் பில்டிங்ஸே வந்து இவங்களோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே தான் ஃபுட் டேஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த ஃபலாஃபில், அப்புறம் ஏதோ ஒரு வேகன் பர்கரு, ஃபுல்லாகவே எல்லாம் வேகன் ஐட்டம் சார். பரவாயில்ல, நம்ம லைட்டாக பசியில் இருந்தோம், வந்து சாப்பிட்டோம். நல்லாயிருக்கு. இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. எந்த காசும் வாங்காமல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேண்டி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது இல்லாமல் பர்கர் சாப்பிட்டோம். ஏதோ ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் அதில் வைக்க முடியல. இந்த வேகன் ட்ரிங்க்கா ஓகே, சும்மா தானே கொடுக்குறாங்க, பாராட்டணும் அவங்கள. ஸ்பாரோட ஸ்பான்சரில் ஏதோ பண்ணுறாங்க. ஊரில் பஸ்ஸஸ்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பிங்க் பஸ் ஒன்று தெரியுமா, ஃப்ரண்ட் ஒரு கலர் பேக் ஒரு கலர், அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே ஃப்ரண்ட் ஒரு கலர் பேக்கில் ஒரு கலர், ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம லக்கேஜ் ஸ்டோரேஜ்லாம் லக்கேஜ் எடுத்துட்டோம். இங்கே வந்து அந்த கோடு போட்டோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஒரு சுவரில் எடுத்தாச்சு. ஸோ இது இன்ஸ்புக்கில் முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து சால்ஸ்பர்க் போகிறோம். அங்கே நம்ம ஃப்ரெண்டு பண்ணேன் ஜெல்பனை போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அடுத்த 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க.
கைஸ் இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். சால்ஸ்பர்க்கு மொரட்டோ ட்ரெயினாக இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகிக்கும். Entschuldigen Sie, ich suche den Wagen 11. Muss ich da in die Richtung? Nächste. Danke. செம்ம கிளாஸாக இருக்குங்க இந்த ட்ரெயினை. இங்கே பார்த்தீங்களா கஃபேட்டேரியாலாம் இருக்குது இங்கே. ஸோ நம்ம மேலே உட்காடுறோம். இந்த ட்ரெயின் வந்து நான் புக் பண்ணும்போது ரொம்ப கம்மி ரேட்டில் புக் பண்ணேங்க. இன்ஸ்புக் டு சால்ஸ்பர்க்கு வந்துட்டு ஒரு 1500 புக் பண்ணேன். பட் சேம் டே இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தேன் சும்மா எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்தா 5000 மேலே இருக்குங்க. ஸோ நம்ம எப்போதுமே கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணும்போது ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது நமக்கு. கைஸ் ஒரு வழியாக நம்ம சால்ஸ்பர்க் வந்து இறங்கிட்டோம். மணி இப்போ 8:30 மணி ஆகுது. நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணன் ஆரோக்கிய நண்பன் நம்மளை வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காரு.